இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் திருவசனம். அலகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைகலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். இறையேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். நாம் தான் தேவையில்லாமல் நம்புகின்றோம் நண்பர்களே, நம்முடைய போராட்டம் மனிதர்களோடு என்பதாய். அது அல்ல. உண்மை என்னவென்றால் அவர்களுக்கு பின்னாக இருந்து கிரியை செய்கின்ற பிசாசின் தந்திரங்கள். அதனால் இனிமே கணவன் மீதோ, மனைவி, மாமியார், நாத்தனார் மேலோ, அதிகாரி மேலோ, பக்கத்து வீட்டுக்காரர் மேலோ இவர்களோடெல்லாம் சண்டை போட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை, கோபம் கொண்டும் பிரயோஜனம் இல்லை என்பதை இன்று புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு காரணமான சத்ருவை இயேசுவின் பெயரால் கட்டி ஜெபிக்க வேண்டும். அப்படி செய்தீர்கள் என்றால் எவ்வளவு பெரிய போராட்டமாக அது இருந்தாலும் வெற்றி உங்களுக்குத்தான். சோர்ந்து போகாதீர்கள். சத்துருவை எதிர்த்து நிற்க நமக்கு எங்கிருந்து பலம் வருகிறது தெரியுமா? என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய வல்லமையிலும் பலப்படுவீர்கள் என்கிறது வசனம். புரிகிறதா? இதையே இன்றைய வசனமும் வேறொரு விதமாய் நமக்கு எடுத்து கூறுகிறது. கேட்போமா? அலகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைகலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். ஆம், தன்னுடைய சர்வாயுத வர்க்கத்தை உங்களுக்கு இயேசு தருகிறார். பிசாசை எதிர்த்து நிற்பதற்கு முன்னால் இந்த சர்வாயுத வர்க்கத்தை இவற்றை நாம் அணிந்து கொண்டு செல்லும்படி நம்மை இயேசு நினைவூட்டுகிறார். அந்த படைகலன்களை என்ன என்று தெரிந்து கொள்வோமா? உண்மை, உண்மை என்னும் இடைக்கச்சை, நீதி என்னும் மார்பு கவசம், நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை உங்கள் காலில் மிதியடியாய் போட்டுக்கொள்ளுங்கள், நம்பிக்கை என்னும் கேடகம், மீட்பு என்னும் தலைச்சீரா, கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர் வாளாக எடுத்துச் செல்லுங்கள் என்கிறார் இயேசு. இந்த 6 படைகலன்களையும் நீங்கள் அணிந்து பிசாசுக்கு எதிர்த்து நின்றால் தீயோனின் தீக்கணைகள் அனைத்தையும் உங்களால் வென்றிட முடியும். அறிந்து கொண்டீர்களா நண்பர்களே? இனி உங்களை கஷ்டப்படுத்துவோருடன் வாயால் வாதாடாதீர்கள். பலனே இல்லை. மாறாக உண்மை, நீதி, நற்செய்தி, நம்பிக்கை, மீட்பு, வார்த்தை இவற்றையெல்லாம் படை அணிகலன்களாக அணிந்து கொண்டு கச்சை, கவசம், மிதியடி, தலைச்சீரா, கேடகம், போர்வாள் இவை யாவும் கொண்டு ஜெபத்திலே இயேசுவின் நாமம் சொல்லி அலகையை எதிர்த்து நில்லுங்கள். மலைபோல் உங்கள் முன் உள்ள தடைகளும் பனிபோல் இல்லாமல் போகும். விசுவாசியுங்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, பிசாசின் தந்திரங்களோடு நாங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி உம்முடைய சர்வாயுத தர்க்கத்தை நாங்கள் எங்கள் உடம்பில், எங்கள் மனதில், எங்கள் ஜெபத்தில் அணிந்து கொண்டு மனிதர்களை எதிர்த்து அல்ல, அவர்களை தூண்டி விடுகிற சத்துருவை எதிர்க்க வெற்றி அடைய துணை புரியும் ஆண்டவரே. ஆண்டவர் திருமுன் நாங்கள் மகிழ்ந்திருக்க உதவும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.